நீண்ட வாழ்வு வேண்டுமா, செழிப்பான வாழ்க்கை வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருக்குறள் 3 என்று சொல்கிறது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலர்மிசை நீடூழி வாழ்வர். தாமரை மலரில் வசிப்பவனின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் இந்த பூமியில் நீண்டு வாழ்வார்கள். மதுரையில் சின்ன கிராமம். அங்கு 2 சகோதரர்கள் வாழ்ந்தனர். மூத்தவன் செல்வன், இளையவன் முத்துவேல். இருவரும் ஒரே வீட்டில் பிறந்தவர்கள், ஒரே பள்ளியில் படித்தவர்கள். ஆனால் வெவ்வேறு வழியில் நடந்தனர். செல்வன் பணம் சம்பாதிப்பதே குறிக்கோள். காலையில் எழுந்தால் வேலை, இரவில் தூங்கினால் வேலை, கடவுளுக்கு நேரமே இல்லை. முத்துவேல் தினமும் அதிகாலை 4 மணிக்கு எழுவான். அருகிலுள்ள கோவிலுக்கு நடந்து செல்வான். தாமரை மலர் எடுத்துக்கொண்டு இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பிப்பான். அமைதியாக அன்புடன் வாழ்வான். ஆண்டுகள் கடந்தன. செல்வன் நிறைய பணம் சம்பாதித்தான். பெரிய வீடு, கார் எல்லாம் வந்தது. ஆனால் உடல் நலம் குன்றியது. மன அமைதி இல்லை. குடும்பத்தில் சண்டை, இரவில் தூக்கமில்லை. முத்துவேல் அதிகம் சம்பாதிக்கவில்லை, சாதாரணமாக வாழ்ந்தான். ஆனால் உடல் ஆரோக்கியமாக இருந்தது, மனம் அமைதியாக இருந்தது, குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் செல்வன் தம்பியிடம் கேட்டான், முத்துவேல், உனக்கு எப்படி இந்த அமைதி கிடைக்கிறது? முத்துவேல் சொன்னான், அண்ணா, நான் தினமும் இறைவனின் திருவடிகளை வணங்குகிறேன். அது மட்டுமே என் சக்தி, அது மட்டுமே என் அமைதி. செல்வன் மெதுவாக கேட்டான், நானும் வரலாமா? மறுநாள் அதிகாலை 2 சகோதரர்களும் தாமரை மலர் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு நடந்தனர். அன்று முதல் செல்வனின் வாழ்க்கை மெதுவாக மாறியது. பணம் இருந்தது, இப்போது அமைதியும் வந்தது. வள்ளுவர் சொல்கிறார், தாமரை மலரில் வசிக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்கள் இந்த பூமியில் நீண்டு வாழ்வார்கள். இங்கு நீண்டு வாழ்வது என்பது வெறும் ஆயுள் மட்டுமல்ல, ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி இவையெல்லாம் நீண்ட வாழ்வின் அங்கங்கள். இறைவனை வணங்குவது மனிதனுக்கு உள்ளிருந்து சக்தி கொடுக்கும். இன்றைய நீதி, வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் இறைவனின் திருவடிகளை வணங்குங்கள்.